வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் எம்ஜிஆரைப் போலவே தனி முத்திரை பதித்தவர்தான் ஜெயலலிதா. தனது 13 வயதில் ஆங்கில படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமான இவர் தனது 17வது வயதில் வெந்நீர் ஆடை என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு எம்ஜிஆர், சிவாஜி என முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர்தான் ஜெயலலிதா. பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் ஜெயலலிதா தான் நடித்த முதல் படத்தை தியேட்டரில் பார்க்க அனுமதி கிடைக்காமல் தவித்துள்ளார் என்பதும் பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது. தமிழ் சினிமாவில் புதுமை இயக்குனர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதர் வெந்நீர் ஆடை படத்தின் கதையை எழுதிவிட்டு ஒரு இளம் நடிகைக்காக தேடுதல் வேட்டையில் இறங்கியிருந்தாராம். அப்போது ஒரு நாள் நம்பியார் தனது நண்பர்களான ஸ்ரீதர், சித்தர்லாயா கோபு, நடிகர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோருடன் ஒரு நீச்சல் குளத்திற்கு சென்றுள்ளார்களாம். அப்போது ஒரு பெண் நீச்சல் உடையில் குளிக்க வந்ததை பார்த்த இவர்கள், இந்த பெண் நமது படத்தில் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து இந்த பெண்ணை நடிக்க வைக்க என்ன செய்யலாம் என்று யோசித்த போது நடிகர் கோபாலகிருஷ்ணன் ஜெயலலிதாவின் குடும்ப நண்பர் என்பதும் ஜெயலலிதாவின் அம்மா சந்தியா நாடக நடிகை என்பதும் தெரிய வந்துள்ளதாம். அதன் பிறகு நடிகர் கோபாலகிருஷ்ணன் ஜெயலலிதாவின் அம்மா சந்தியாவிடம் கேட்க அவரும் புரிந்து கொண்டு ஜெயலலிதாவை நடிக்க அனுப்பியுள்ளார்களாம். அதன் பிறகு படத்தின் ஷூட்டிங் எல்லாம் முடிந்து தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு 1965ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி படம் வெளியாகி உள்ளதாம். வெந்நீர் ஆடை நிர்மலா, வெந்நீர் ஆடை மூர்த்தி ஆகியோர் இந்த படத்தின் மூலம் அறிமுகமான நிலையில் ஏற்கனவே அறிமுகமான நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த படத்தில் நாயகனாக நடித்திருந்தார். படத்திற்கு MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோர் இணைந்து இசையமைக்க கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள் எழுதியிருந்தாராம். படத்தின் அனைத்து பாடல்களும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்ததாம். இந்த படம் வெளியான சமயத்தில் சென்சார் அதிகாரிகள் ஆடை கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்களாம். வெந்நீர் ஆடை படத்தில் கவர்ச்சியாக காட்சிகள் சற்று அதிகமாக இருந்ததால் படத்திற்கு சான்றிதழ் கொடுத்துள்ளார்களாம். இதனால் 18 வயது கீழ் உள்ளவர்கள் படத்தை பார்க்கக்கூடாது என்று சட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் அப்போது 17 வயதே ஆகியிருந்த ஜெயலலிதாவை தியேட்டரில் படம் பார்க்க அனுமதி இல்லை என்று கூறியுள்ளார்களாம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.